இளமையில் பேச நேரமில்லாமல் வாழ்ந்தவர்கள் முதுமையில் பேச மனிதர்கள் இல்லாமல் வாழ்கிறார்கள். நம்பிக்கைதான் வாழ்க்கைன்னு தத்துவமெல்லாம் பேசுகிறான். பேனா கேட்டால் மட்டும் மூடியை கலட்டிட்டு தான் கொடுக்குறான். நம்ம மேலே அம்புட்டு நம்பிக்கை. பிறரின் தேவையற்ற பேச்சுக்களை கேட்டு கவலை கொள்ளாதே. இங்கு பலரும் முட்டாள்தனமாக பேசுவதற்காகவே பிறந்திருக்கின்றனர். எதை கொண்டு நிரப்பினாலும் நிரப்ப முடியாதது மனிதனின் ஆசைகள். ஒரு உதாரணத்தை எடுத்து கூறுவது எளிது, ஆனால் தானே ஒரு உதாரணமாக இருப்பது மிகவும் கடினம். தனிமை கொடுமை என்பார்கள், ஆனால் அதில்தான் உண்மையான நிம்மதி கிடைக்கிறது. சந்தேகம் இல்லை, துரோகம் இல்லை, பொய் இல்லை, ஏமாற்றம் இல்லை, அழுகை இல்லை, சமாதானம் மட்டும்தான். பட்ட கஷ்டத்தை சொன்னால் வருத்தப்படுபவர்களை விட சந்தோஷமாக இருப்பதை சொன்னால் பொறாமைப்படுபவர்களே அதிகம். வாழ்க்கை சிறியது இல்லை. மக்கள் வாழவே தாமதமாகத்தான் துவங்குகின்றனர். வழி தெரிந்து கொள்வதற்குள் விடை பெறும் நேரம் வந்துவிடுகிறது. கூண்டின் கதவு திறந்தே இருப்பினும் பறக்க முடியாமல் இருக்கும் ஜோசியக்காரனின் கிளி போன்றதுதான் வெளிநாட்டு வாழ்க்கை. நீ நல்லவனாய் இருக்க முயற்சி செய்யும்போது நல்லவனாகிறாய். ஆனால் நீ நல்லவன் என்று நிரூபிக்க முயற்சி செய்யும்போது தீயவன் ஆகிறாய். 1000 தோல்விகளை ஒரு விஷயத்தில் நீ அடைந்தாலும் சற்றும் சளைக்காத போராட்ட குணம் ஒன்று உன்னிடம் இருக்குமேயானால் உன்போல் வெற்றியாளன் இந்த உலகில் யாரும் இல்லை. மனிதன் பகுத்தறியும் ஆற்றல் மிக்கவன். தன் குறைகளை நியாயப்படுத்தும் போது மட்டுமே அவன் பகுத்தறிவு கொண்டவன், வேறு விதத்தில் இல்லை. ஒரு சொல், ஒரே ஒரு சொல் ஊசி என சுருக்கென்று தைத்துவிட்டால் அதன் பின் நீ சொல்லும் 1000 அன்பு சொற்களும் முனை மழுங்கி போய்விடும்.